Hey guys, this is Vishal. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்கட் டுட்டோரியல்ஸில் டுட்டோரியல் நம்பர் 4ல் இருக்கோம். போன டுட்டோரியல் அதாவது டுட்டோரியல் 3ல் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஒரு வீடியோ ஃபைலை ரெண்டர் ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஷார்ட்கட் சாஃப்ட்வேர் புதுசு அப்படின்னா எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் எப்படி வந்துட்டு எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் சாஃப்ட்வேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 ஃபில்டர்ஸ் எடுத்துப்போம். அந்த 2 ஃபில்டர்ஸ் அதாவது ஃபில்டர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ நார்மலாக கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். டார்க்கு, பிரைட்டு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில எஃபெக்ட்ஸ் இருக்கும். எஃபெக்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஃபில்டர்ஸ்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 2 எடுத்துக்க போகிறோம். ஏன் வந்துட்டு 2 எடுக்கிறோம் அப்படின்னா வீடியோ வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன் ஷார்ட்டாக இருக்கணும்னா அப்போ தான் உங்களுக்கும் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுக்க போகிற 2 எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம எல்லா வீடியோ எடிட்டிங்க்கும் யூஸ் பண்ணுற ஒரு 2 எஃபெக்ட்ஸ் தான். சரி, அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். போன வீடியோவிலே பார்த்தீங்கன்னா அதாவது டுட்டோரியல் 2லே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு மியூசிக்கு வீடியோஸ்லாம் இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அதவே நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஃபில்டர்ஸ் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா மேலே ஒரு டேப் இருக்குல்லையா, இந்த இடத்துல பாருங்கள் ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த டேப் ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், இப்படி அந்த ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபில்டர்ஸ் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ எப்படி நான் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபில்டர்ஸ் இந்த வீடியோ கிளிப்பில் நீங்கள் ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த வீடியோ கிளிப்பை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கிளிப்பை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கலர் அவுட்லைன் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபில்டர் ஆட் பண்ண போகிறேன். என்ன ஃபில்டர் ஆட் பண்ணலாம்? சரி, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் தான் ஷார்ட்கட்டில். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த கிளிப்பை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். அடுத்து ஃபில்டர்ஸ் டேப் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் போய்ட்டு இங்கே ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் கொடுத்துட்டு மேலே சர்ச்சில் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் சிம்பிள்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா, டைம் கோட் அப்படின்னு இருக்குது, அதை எரேஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேனே. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இது கீழே வந்துடுச்சு, இப்போ நான் மேலே எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ஜஸ்ட்டு இந்த 4 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களால் ட்ராக் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ட்ராக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் விட்டுட்டிங்கன்னா அது அந்த இடத்துல போய்ட்டு அட்டாச் ஆயிரும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஃபாண்ட் சைஸ் மாற்றணும் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நான் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட் கலர் கொடுப்போமா? ஓகே, பாருங்கள் நான் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது. அடுத்து அதோட இந்த டெக்ஸ்ட்டோட அவுட்லைனு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரிகிற மாதிரி என்ன கலர் கொடுப்போம்? ஒரு ஒயிட் கலர் கொடுப்போமே. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சேஞ்சஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த திக்னஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய்ட்டு திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பாருங்கள் லைட்டாக உங்களுக்கு தெரியுதா? இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். பாருங்கள், நான் திக்னஸ் வந்துட்டு 30 கொடுத்துட்டேன். திக்னஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது தெரியுது இல்லையா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் அப்படின்னு இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணியும் சென்டரில் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பொசிஷன் இந்த இடத்துல உங்களால் நம்பர் ஃபார்மேட்லேயும் உங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபில்டரை வந்துட்டு நம்ம வீடியோக்கு ஆட் பண்ணணும். இந்த வீடியோக்கு ஆட் பண்ணால் ஜஸ்ட் இந்த வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ளஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஃபில்டர் வந்துட்டு பார்த்துட்டோம். அடுத்த ஃபில்டர் நம்ம என்ன பார்க்கலாம்? ஓகே, இப்போ வந்துட்டு அடுத்த ஃபில்டர் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ கிளிப் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கிளிப்பை வந்துட்டு நான் எப்படி ரீசைஸ் பண்ணுறது, அதாவது இதோட சைஸை எப்படி குறைக்கிறது, இல்லை சைஸை பெருசு பண்ணுறது, இதோட பொசிஷன் மாற்றுறது, இந்த மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபில்டர் ஆட் பண்ணாலையும் அந்த கிளிப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சைஸ், பொசிஷன் அண்ட் ரொட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே வந்துட்டு சர்ச் பண்ணிக்கலாம். சைஸ், பொசிஷன் அண்ட் ரொட்டேட் அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகேங்களா? கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவ சரவுண்ட் பண்ணி ஒரு அவுட்லைன் வந்துரும். இப்ப நீங்க இந்த சைஸ ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த கார்னர்ல கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, சைஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த கிளிப்ப வந்து லைட்டா ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லைன் மாரி இருக்கா? அத கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, ரொட்டேட் ஆகும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் தெரியுதுன்னு நெனைக்கிறேன். இங்க பாருங்க. இவ்வளதான். ரொம்ப சிம்பிள். நீங்க இப்படி வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த கிளிப் வந்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போனீங்கன்னா, நீங்க நம்பர் ஃபார்மேட் வந்து ரீசைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரொட்டேஷனும் அதே மாரி தான். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு எப்படி வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபில்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்துட்டேன். அதே மாரி செகண்ட் ஃபில்டரான எப்படி வந்துட்டு நம்ம வீடியோ கிளிப் வந்துட்டு ரீசைஸ் பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டோம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 2 ஃபில்டர்ஸ பத்தி தெளிவா பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த 2 ஃபில்டர்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா நீங்க ஒரு பேசிக்கான வீடியோ எடிட்டிங் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா தேவைப்படும். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோல நான் சொல்லிக் குடுத்தது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, நீங்க வந்துட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இல்ல அப்படின்னா எங்கள Instagram அக்கவுண்ட் அதாவது A2Z Technologies எங்களோட Instagram அக்கவுண்ட்ல ஃபாலோ பண்ணி அங்கேயும் உங்களோட டவுட்ஸ கேட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே. அடுத்த வீடியோல வந்துட்டு எப்படி வந்துட்டு பிக்சர் இன் பிக்சர் ஆர் வீடியோ அந்த ஒரு வீடியோ இப்போ ப்ளே ஆயிட்டு இருக்கா? இப்ப இந்த இடத்துல ஒரு பிக்சர் நான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா எப்படி? அப்படின்னு சொல்றத அடுத்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.